CE Intermediate Chapter 2 Most important questions. எக்ஸாமுக்கு இந்த ஒரு 10 கொஸ்டினை படிக்காமல் நம்ம போகவே கூடாது செகண்ட் சாப்டர்லேருந்து. அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் பட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், பேசிக்காக செகண்ட் சாப்டரில் மூணு கான்செப்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் ஆடிட் பிளானிங், அப்புறம் ஆடிட் ப்ரோக்ராம். இருக்கிறதுலே பெரிய கிராண்டான விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓவராலாக எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 பிரான்ச் இருக்குது, 2 சப்சிடரி இருக்குது, இத்தனாம் தேதிக்குள்ளே ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும், இத்தனாம் தேதிக்குள்ளே நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும், இத்தனை பேர் தேவை, இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. இந்த மாதிரி பெரிய அளவில் நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கும் போதும், அது எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கும் போதும் நம்ம மைண்டில் ஒரு மேப்பிங் போடுவோம், அது ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரிசோர்ஸஸை பிளான் பண்ணுறது, எக்ஸ்பர்ட்ஸ் வேணுமா இல்லையா, யார் எந்தெந்த எத்தனை பேர் நமக்கு தேவை, சீனியர்ஸ் எவ்வளோ தேவை, ரொம்ப ஜூனியர் ஆர்டிகல்ஸ் எத்தனை தேவை. ஸோ அந்த மாதிரி அடுத்த லைனில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பிளானிங். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்மகிட்ட 5 பேர் இருக்காங்கன்னா, இத்தனாம் தேதி இந்த நபர் எந்த இடத்துக்கு போய் என்ன ஒர்க் பண்ண போகிறாரு, அந்த ஒர்க்கை யார் ரெவ்யூ பண்ண போகிறா, ரெவ்யூ பண்ண ஒர்க்கை யார் அப்ரூவ் பண்ண போகிறான்னு டு த டீட்டெயில்டாக நீங்கள் வந்து எழுதி வைக்கிறது. அதை எழுதி வச்சதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிங்கிறது பெருசு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் பிளான் பண்ணுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் என்ன ஒர்க் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தால் அது ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் இதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், நான் ஏன் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிடிஎஃப்பில் நமக்கு வேண்டியது ஒரு 10 பேராகிராஃப் தான். அந்த 10 பேராகிராஃபை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வர போகிறீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய் பிளானிங் இஸ் நெசசரி, ஆடிட் பிளானிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங்? ஆடிட்டை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின், என்னது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங், சரியா? செகண்ட் ஒன், செகண்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆடிட் பிளானிங் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக ஐட்டரேட்டிவாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் நான் பிளான் பண்ணிட்டேன், அதோட எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை. அப்பப்போ என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஆடிட் பிளானிங் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்மளால் ஆடிட்டை பிளான் பண்ணவே முடியாது. அந்த 5 விஷயம் என்ன, வாட் ஆர் த பேசிக் 5 things without which you could never do the audit planning அப்படின்னு கேட்டால், இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் ஆடிட்டை பிளான் பண்ண முடியும். இந்த கொஷின் தான் செகண்ட் கொஷின், ஓகே? கொஷின் நம்பர் 2. Do you know what is question number 3 இந்த இடத்துல? Question number 3 வந்து it is all about preliminary engagement activities நம்ம சொல்லுவோம். அதாவது பிளானிங்கை 2 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. நம்பர் 1, அந்த கம்பெனியை பற்றி என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் பிளானிங் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ப்ரிலிமினரி எங்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று, அப்புறம் பிளானிங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று. இந்த ப்ரிலிமினரி எங்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை 3 ஹெட்டிங்காக பிரிக்கிறாங்க. நம்பர் 1, இந்த கிளைண்ட்டை கண்டினியூ பண்ணுமா இல்லை கழட்டி விடுவோமான்னு பார்க்குறது. 2வது, எத்திக்கல் அண்ட் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஏது, நம்மளால் இண்டிபெண்ட்டாக இவங்களோட வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்க்குறது. 3வது, டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட், அந்த எங்கேஜ்மெண்ட் லெட்டரை பக்காவாக எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் கரெக்டாக எங்கேஜ்மெண்ட் லெட்டரை கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்குறது. இந்த 3 ஹெட்டிங் பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து ப்ரிலிமினரி எங்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். முதல் கட்டமாக அந்த கம்பெனியை பற்றி, அந்த கிளைண்ட்டை பற்றி நம்ம வந்து கண்டினியூ பண்ணணுமா கழட்டி விடணுமான்னு யோசிக்கிற சுச்சுவேஷன் சொன்னோம் இல்லையா, அது அந்த சுச்சுவேஷன்லேருந்து பெருசாக ஒன்றும் கொஷின்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பெருசாக பார்க்கல, ஓகேவா? ப்ராபப்ளி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பிரின்சிபல் ஓனர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா, கீ மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க, இன்டெகிரிட்டியோடு இருக்காங்களா, அவங்களோட கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். 2வது வந்து அவங்க எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. த்ரூ அவுட் த ஆடிட் உங்களால் அந்த இடத்துல இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா, இல்லை அங்கே ஏதாவது த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி வந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஓகே? இண்டிபெண்டன்ஸை, தட் இஸ் த எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஷால் ஃபார்ம் அ கன்க்ளூஷன் ஆன் கம்ப்ளைன்ஸ் வித் independence requirements that apply to the audit engagement. In doing so, the audit engagement partner என்ன பண்ணணும் அப்படின்னா, obtain the relevant information from the firm to identify and evaluate the circumstances and relationship that create threats to independence. ஏதாவது இருக்கான்னு அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஐடென்டிஃபைட் breaches if any பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான breaches ஏதாவது இல்லை த்ரெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். இது 3த்தையும் பார்க்கணும். இது எல்லாமே நம்ம வந்து we are talking about preliminary லெவல்லே பார்க்குறோம். preliminary engagement லெவலில் நம்பர் 1A பெர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் கண்டென்வன்ஸ், அதை முடிச்சுட்டு செகண்ட் எடுத்தோன்னே இவாலுவேட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ்லேயே பார்க்குறோம் இண்டிபெண்டன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது 3rd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட். இதே ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸில் ஏபிசி 3 இருந்துச்சு இல்லையா, அதில் பிஎன்சியை தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டினை மார்க் பண்ணுறேன். ஸோ 4th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா,
நீங்கள் ஆடிட் தட் இஸ் பிளான் பண்ணும்போது ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் லெவலில் கண்டிப்பாக டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை டிசைட் பண்ணாமல் உள்ளே நுழையவே கூடாது. டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த கிளைண்ட், ஃபார்மிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு உள்ளே நுழையிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் 4th இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ டு 5th இம்பார்ட்டன்ட் கொஷின். 5th இம்பார்ட்டன்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிளானிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க, ப்ரிலிமினரி முடிச்சுட்டு பிளானிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பிளானிங் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் they'll talk about ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுவாங்க. இந்த 3 வேர்டை மறந்துடாதீங்க. ஸ்ட்ராட்டஜினா என்னென்னா ஸ்கோப்பு, டைமிங் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஆடிட். அதுதான் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 things that you have to remember. ஒரு ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்த கொஷின் நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின், தட் இஸ் என்கேஜ்மெண்ட்டினுடைய ஸ்கோப் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? many questions are picked from here. For example, applicable FRF என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி nature of business segment, industry specific reporting and expected use of audit evidence obtained in previous year. This is another important area where MTP the questions I've seen here. And then yeah, this is also another important question, 7th question you can say. இங்கே வந்து they'll ask about ascertain the reporting objectives of the engagement, to plan the timing of the audit and the nature of communications required. இது ஒரு தனி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் இது 8th கொஸ்டின். ப்ளீஸ், இது 8th கொஸ்டின். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் MTP கொஸ்டின். என்னென்னா, கன்சிடர் த ஃபேக்டர்ஸ் தட் இன் ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் இன் டைரக்டிங் என்கேஜ்மெண்ட் டீம் எஃபர்ட்ஸ். இது MTP 8, 7 நான் 1 or 2 times நான் இந்த கொஷனை நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் த 8th கொஷின் வேர் என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஆடிட்டர் கன்சிடர் பண்ணால் அவரால் வந்து அவரோட என்கேஜ்மெண்ட் டீமை ரொம்ப சுலபமாக அழகாக வழி நடத்த முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த என்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகண்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது, சிக்னிஃபிகண்ட் ரெலவெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் சச் அஸ் சேஞ்சஸ் இந்த லீகல் என்வாயன்மெண்ட், இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் அவசியம் இல்லை, நேச்சர் இல்லை, இதுவுமே நமக்கு ரொம்ப தேவையில்லை. ஓகேவா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸ் தான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சேம். இப்போ வந்து we are going to actually வந்து நம்ம ஆடிட் பிளான் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஹியர் யூ ஹவ் டு டாக் அபவுட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், RAP and FAP as I call it. This is further audit procedures, this is risk assessment procedure. இது ரெண்டுமே பிளானிங் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுவீங்க. யூ ஹவ் டு மார்க் தட். அண்ட் அதர் பிளான்டு ப்ரொசீஜர்ஸ் 3 ஸ்டேஜாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளானிங். எது பெருசு எது சின்னதுன்னா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப பெருசு, பெரிய அம்பர்லா மாதிரி. அதுக்கு கீழே மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணுறது பிளானிங். அதையும் தாண்டி மைக்ரோ வந்து ஆடிட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டின். அண்ட் தென் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ண வேண்டியது, ஆடிட் பிளானிங் பண்ண வேண்டியது, இதெல்லாம் யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆடிட்டரோட பொறுப்பு தான். இது MCQவில் வந்தாலும் சரி, இல்லை கொஸ்டினாக வந்தாலும் சரி, யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். பட் நாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய MTPயில் அது ரிப்பீட் ஆகலை. பட் எங்கேயோ ஒரு இடத்துல அது நான் பார்த்துருக்கேன் அந்த கொஸ்டின். ஸோ ஐ ஜஸ்ட் மார்க் இட். அதுக்கப்புறம் பாருங்களேன், அதே மாதிரி வந்து ஆடிட் பிளானிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனி பற்றி என்ன புரிஞ்சுக்கிறோமோ அந்த புரிதல் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஆஸ் அண்ட் வென் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் பட் த கம்பெனி சேஞ்சஸ், யூ கேன் ஈஸிலி அழகாக நீங்கள் வந்து ஆடிட் பிளானிங்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இட்ஸ் நாட் அட் ஆல் அ பேட் டீல் அட் ஆல். ஓகே, அதே மாதிரி பிளானிங், ஆடிட் பிளானிங்கை எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுறது, எப்படி ரிவ்யூ பண்ணுறது, ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீம் மெம்பரும் பண்ணக்கூடிய வேலையை நம்ம தான் ரொம்ப ப்ராப்பராக ஒரு ஆடிட்டர் தான் பொறுப்பாக எடுத்து அதை டைரக்ட் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்போ டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம் இருக்கலாமா, இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற 4 ஃபேக்டர் என்ன? திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ளீஸ் மார்க் இட் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ரீட். மற்றபடி நீங்கள் ஓவராலாக ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான், சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் எது இருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க கேட்பாங்க என்னென்னலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ உங்களோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆடிட் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான்,
அதுக்கப்புறமா அந்த ஆடிட் பிளானில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, அது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் அனதர் கொஸ்டின். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ப்ரோக்ராம் இருக்கும். ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னது? ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் அப்ளைடு அண்ட் செட் அவுட் இன் சச் அ வே தட் இன்டர்ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் அண்ட் அனதர் இஸ் ஷோன் கிளியர்லி. தட் இஸ் ரொம்ப டு த டீட்டெயில்டாக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், எந்தெந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம்ஸில் அப்ளை பண்ண போகிறோம், அது யார் அப்ளை பண்ண போகிறா, யார் ரெவ்யூ பண்ண போகிறா, அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கிளியராக இருந்தால் அது ஆடிட் ப்ரோக்ராம். அஃப்கோர்ஸ் ஆடிட் ப்ரோக்ராம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிறதுனால அது வந்து நிறைய இட் கண்டெய்ன்ஸ் a lot of instructions for the appropriate techniques to be adopted கூட வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை எல்லா கிளைண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இட்ஸ் நாட் ப்ராக்டிகபிள். ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் ஒரு மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹை ரிஸ்க் ஏரியா, லோ ரிஸ்க் ஏரியான்னு ஒவ்வொரு பிஸ்னஸும் மாறிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஆடிட் ப்ரோக்ராமை கொடுத்து நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட வேலை பார்க்க சொல்லும் போது அதில் இருக்கிற மாதிரி அப்படியே ரிஜிடாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது புதுசாக கருத்துக்கள் தோன்றுனாலோ இல்லை அதுலேருந்து ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அதை பற்றி உடனே யார்கிட்ட சிக்னல் கொடுக்கணும்னா அந்த பார்ட்னர் கிட்ட, தட் இஸ் அந்த பிரின்சிபல் கிட்ட சிக்னல் கொடுக்கணும். சார் இங்கே பாருங்கள், நீங்கள் ஆடிட் ப்ரோக்ராம் படி ஃபாலோ பண்ண சொல்லிங்க, பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக அவன் வந்து he has to report it to the principal. அதே மாதிரி அப்பப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆடிட் ப்ரோக்ராம் அப் டு டேட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆடிட் ப்ரோக்ராமை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து எழுதும் போது என்னென்னலாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா தீஸ் ஆர் த 7 points that you have to keep it in your mind before you sit and write your audit program, அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி ஆடிட் ப்ரோக்ராமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் என்னென்னலாம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இது ஜென்ரலாகவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் எதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் அதில் உங்களுக்கு வந்து ஒக்காபுலரிக்கு இது செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம் நான் பெருசாக எங்கேயும் பார்க்கல, எம்டிபி ஃபுல்லாகவே பார்த்த வரைக்கும் பார்க்கல. பட் சப்போஸ் வந்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு கிராக் இட். அந்த அளவுக்கு சும்மா ஒரு தடவை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி நான் டாப்பில் சொன்ன மற்ற எல்லா கொஷின்ஸுமே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் திஸ் லைக் குவிக் ரிவிஷன், ஒரு மின்னல் வேக ரிவிஷன் will be helpful for you before your exam day. I wish you all the best with all my heart. Thank you so much. Have a nice day.